ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் ஈரலை வச்சு ஒரு சூப்பரான ஈரல் மிளகு வறுவல் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த ஈரல் வறுவல் சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். தட்டிட்டு சேர்க்குறப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வதக்கிறப்போவே மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். இது கூடவே க்ளீன் பண்ணி வச்ச ஈரல் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஈரலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஈரல்லே நமக்கு தண்ணி கொஞ்சம் விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பாதியமாக நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகமும் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈரலும் நல்லா வெந்து வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.